சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வோல்ஸ் வேகன் அப்படின்னு ஒரு கார் இருக்கு இல்லையா, இந்த கார் கம்பெனியினுடைய செயல் தலைவர், நிர்வாக தலைவர் ராஜினாமா செஞ்சு போக வேண்டி வந்தது. ஏன்னா மேலை நாடுகளில் பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்கு. ஒரு கார்னு சொன்னால் அந்த கார்ல இருந்து இந்த பொல்யூஷன் தவிர வரக்கூடாது. அதை அப்பப்போ செக் பண்ணுவாங்க. இந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணிட்டான்னா, ஒரு சாஃப்ட்வேரை போட்டுட்டு டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், காரை நிறுத்தி தானே டெஸ்ட் பண்ணுறோம், ஓடும்போது டெஸ்ட் பண்ணல. கார் நிற்கும் போது, அதாவது சக்கரம் சுருளாமல் இருக்கும்போது வெளியில் வரக்கூடிய புகையில் இந்த மாசு இல்லாமல் இருக்காது. கார் உருண்டு ஓடும்போது இருக்கும். புரியல நான் சொல்ல வருது? ஏமாற்றுதல். அதாவது ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக போடப்பட்ட ஒரு சட்டத்தை மீறி லாபத்துக்காக தெரிஞ்சே செஞ்ச தவறு. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? கண்டுபிடித்தவர் ஒரு தமிழர். அவர் பேர் அரவிந்த் திருவேங்கடம். அவரும் அவருடைய குழுவும் கண்டுபிடிச்சாங்க அமெரிக்காவில். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, டெஸ்ட் பெட்லேயே ரோலரை வச்சுட்டாங்க. ஸோ அப்படின்னா அவங்க சக்கரம் சுற்றிட்டே இருக்கும். அப்போ பார்த்தா வர விடை ஒன்று, சக்கரம் சுத்தாமல் வச்சு பார்த்தா விடை ஒன்று. எங்கேந்தியா இந்த போலி நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் சாஃப்ட்வேரில் இப்படி ஒரு ஏமாற்றுதலை செஞ்சுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.